ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் ரூபாய் 1000 ஸ்கீம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை பற்றி துணை முதல்வர் திடீர் அறிவிப்புகளாக 3 முக்கிய தகவல் வெளியிட்டிருக்கார். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ண வரீங்க. தீபாவளியை முன்னிட்டு இந்த 15ஆம் தேதி பணம் ஏறுமா அப்படின்றது சம்மந்தமாக. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக பணம் வாங்கினவர்களுக்கு போன மாதம் டிலே ஆயிடுச்சு. அதே போல் இந்த மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக பணம் ஏறுமா இல்லையா அப்படின்றது சம்மந்தமாகவும் புதுசாக பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாகவும் துணை முதலமைச்சர் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு இப்போ புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக பணம் வாங்கின்னு வரவங்களுக்கு நடுவில் பணம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கலாய்வு ப்ராசஸை அவங்களுக்கும் கலாய்வு நடைபெறதா பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்லாம் வெளியே இருக்குது. அது சம்மந்தமாக இப்போ துணை முதலமைச்சர் கையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இலாக்கா இருக்கிறதுனால அவர் ஒரு சில டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணியிருக்கார். பணம் எந்த மாதத்துலேருந்து வரும், இப்போ தீபாவளியை முன்னிட்டு வருமா இல்லை என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன் ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. அதனால் நிறைய தகவலை மிஸ் பண்ணுறீங்க. அது சம்மந்தமாக கமெண்ட் பாக்ஸில் டீட்டெயில் கேட்குறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த தகவல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அஃபிஷியல் வெப்சைட் பிளாகிங்கில் நியூஸ் மூலயமா கிடைச்ச தகவல் மற்றும் அறிவிப்புகள் மட்டும்தான். நம்ம டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக என்ன இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் வருதோ அதை மட்டும்தான் வீடியோவை போஸ்ட் பண்ண வரோம் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய தகவல், அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக அரசு மூலியமாக வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே தொடர்ச்சி வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்டேட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வரோம். நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே போல் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் புதிய விண்ணப்பம் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரை செயல்படும் அப்படின்ற மாதிரி அரசு சொல்லியிருந்தாங்க. யாராவது இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணாத இந்த ஸ்கீமுக்கு இருந்தீங்கன்னா தயவு செய்து புதுசாக ரேஷன் கார்டு வாங்கணும். இது வரைக்கும் தகுதியானவங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணாதவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இதை முன்கூட்டியே சொல்கிறான், நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கே பலன் மாறீங்க. கண்டிப்பாக 2026 எலெக்ஷனை முன்னிட்டு நிறைய பயனாளிகளை அதிகரிக்கிறதுக்காக திமுக அரசு செயல்பட்டு வருது. அதனால் உங்களுக்கும் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் முக்கியமாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து இப்போ ரீசனாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக ஒரு சில நிகழ்ச்சிகளை பேசியிருக்கார். அது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மனுகள் பெறப்பட்டு வருகிறது, அதாவது அப்ளிகேஷன் பெறப்பட்டு வருகிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போதைய கலாய்வு தொடங்கி இருக்கும் நிலையில் விரைவில் அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ ரீசனாக கலாய்வு அதிகாரிகள் யாரெல்லாம் முகாமில் அப்ளை பண்ணும்போது இருந்தாங்களோ அந்த அதிகாரி மூலயமா விஓ அசிஸ்டன்ட் மூலயமா கலாய்வு தொடங்கியிருக்கு. அந்த ப்ராசஸ் சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்லேயும் சொல்லியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் புதிய பயனாளிகள் எப்பொழுதும் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டீட்டெயிலாக கூறியிருக்கார். அதாவது முதற்கட்டமாக அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக இந்த முகாம் நடைபெற்று வருது. இதில் முதல் கட்ட பயனாளிகளுக்கு எப்போ பணம் வரும் அப்படின்றது சம்மந்தமாக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். அது சம்மந்தமாக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட்டில் எப்போலேருந்து பணம் வரும் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக துணை முதலமைச்சர் இலாக்காவில் தான் இந்த திட்டம் செயல்பட்டு வருது அப்படின்ற நோக்கத்தோட இப்போ ரீசனாக ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அது சம்பந்தமாக கூறியிருக்கார். தமிழகத்தில் மகளிர்களின் சமூக நலத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் திட்டங்களில் ஒன்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மகளிர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சமூக நலத்தின் உறுதியை செய்வதற்கு முக்கிய திட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை மற்ற ஸ்டேட்டில் கூட செயல்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி மற்ற முதலமைச்சர்களோடு செயல்பட்டு வராங்க. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 2023 செப்டம்பர் மாதம் இதிலிருந்து நடைமுறையில் உள்ளது. அதாவது நம்ம டீட்டெயிலாக நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். 2023 செப்டம்பர் 14ஆம் தேதி
முதல் பேமெண்ட் வந்திருது. அதையும் நம்ம சேனலில் தான் டீட்டெயிலாக இந்த ஸ்கீமை பற்றி சொல்லியிருந்தோம். அதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்றாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற திட்டம் கருதப்பட்டது. அதாவது இப்போ இந்த அரசு மெயின்டைன் ஆகிருக்கிற முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை அவங்களுடைய அறிவிப்புகளாக, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்ட அறிவிப்புகளாக வெளியிட்டிருந்தாங்க. இதில் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் அப்படின்ற திட்டம் மக்கள் அதாவது மகளிர்கள் எதிர்பார்ப்பு நிறைய அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து முன்னதாக இந்த திட்டத்தை ஆரம்பித்த போது அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிவிப்பாக வெளியாகும்போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அது தகுதியுள்ள மகளிர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் விதமாக மாற்றம் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது. குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி பேருக்கு இருக்குது. அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டால் முடியாது அப்படின்றதுனால நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக முக்கியமாக பின்னர் தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி செயல்படுத்தப்பட்டது. இதனால் சிலர் விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போய் இருந்தனர். மகளிர்களுக்கு இடையே கடும் அதிருப்தியும் ஏற்பட்டுள்ளது. அதாவது இது போல் சொல்லிட்டு அதிருப்தியாக நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் சொல்லிட்டு தகுதியான மட்டும்தான் பணம் செலுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி அதிருப்தியும் இருந்தது அப்படின்ற தகவல் வெளியே இருந்தது. பின்னர் பயனாளிகளின் பட்டியலில் சரிபார்க்கப்பட்டு சிலர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது அப்ளை பண்ணவங்கள யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் தகுதி இல்லை அவங்களாம் நீக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது ஒரு மாதத்தில் 1,14,00,000 பயனாளிகளுக்கு இந்த தொகை பெற்று வருகிறார்கள். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 24 தவணை 25 தவணை பெற போகிறாங்க. அதுபோல் ரெகுலராக பணம் வாங்கினவங்க கிட்டத்தட்ட 1,14,00,000 பயனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அவர்கள் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ஆனால் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் டைரெக்டாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கிக் கணக்குக்கு பணம் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக ஏறிடுது அப்படின்றதையும் துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் 15ஆம் தேதி இந்த மாதம் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அதாவது புதுசாக ரேஷன் கார்டு பெற்றவர்களும் ஏற்கனவே இந்த திட்டத்தில் தவறாக விடுபட்ட தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களும் தொடர்ந்து திமுக அதிகாரிடம் குறை கூறி வந்தனர். அதாவது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் காரணமாகவோ இல்லை ப்ரூஃப் காரணமாகவோ நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 ஆண்டுகளாக புதுசாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவங்க, தனி குடும்பமாக ரேஷன் கார்டு பெற்றவங்க எல்லாருமே குறை கூறி வந்தனர். எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. இதற்காக கடந்த பட்ஜெட்டில் கூட்டத்தொகையில் தகுதி வாய்ந்த அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதை துணை முதலமைச்சரும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணினார். யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மாதம் 1000 ரூபாய் கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கான புதிய விண்ணப்பம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம சேனலையும் அப்டேட்டாக கொடுத்துருந்தோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்ட முடியும் என்று இதற்கான தகவல் வெளியே இருக்குது. இதற்காக தனிப்பட்ட இணையதளம் மற்றும் ஆன்லைன் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு முக்கியமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமானது இந்த திட்டத்தின் மூலயமா செயல்பட்டு அந்த உங்களுடன் ஸ்டாலினில் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டுமல்ல பல்வேறு அரசு துறையில் செயல்படுற இப்போ பட்டா மாறுதல் இல்லை புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறது இது போல் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்வும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. மேலும் கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் உரிமை தொகைக்கான அதிக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் முகாம் நடைபெற்று வந்தது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஏஓ அசிஸ்டன்ட் தாலுகா ஆஃபீஸ் அலுவலகத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து உங்களுக்கான குறைகளை எல்லாமே தீர்த்து கொடுத்துருந்தாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுவரையும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தீர்வு பெற உள்ளனர் அப்படின்ற தகவலும் வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு மட்டும் 25 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தரப்பில் கிடைச்சிருக்கு. இப்போ கலாய்வு நிலை மற்றும் பரிசீலனை இது சம்மந்தமாக அது தனி வீடியோவே போட போகிறேன். கலாய்வுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க, பரிசீலனைக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு அந்த வீடியோ மிஸ் பண்ணாத இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசு இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டிருந்தாலும் முக்கியமாக குறிப்பிட்டால் பார்த்தீங்கன்னா அரசு 45 நாட்களில் நீங்கள் கொடுத்த மனுவுக்கான தீர்ப்பு வழங்கப்படும், தீர்வு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அதுக்கு டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆன்லைன் சேவைகள் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி பலரும் கேட்டு வந்தீங்க. அது சம்மந்தமாக வீடியோ லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த நிலையில் வேண்டுமானால் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அனைத்து தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கும் ரூபாய் 1000 மாதந்தோறும் தொகையை வழங்கப்படுவதில் அரசு உறுதியாக உள்ள நிலையில் புதிய பயனாளிகள் எப்பொழுது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பது குறித்து
தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டிடியில் வந்து கூறியிருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா டிடியில் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த திட்டத்தை மேலும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முழுமையாக வந்து செயல்படுத்த போகிறாங்க. அப்போ தான் வந்து திமுக அரசுக்கு ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கும் மகளிர் தரப்புலேருந்து. அப்படின்றதுனால ரூபாய் 1000 வழங்கப்படுவதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உறுதியாக உள்ளது. புதிய பயனாளிகள் எப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றதுல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்போ ரீசனாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தார். அது சம்மந்தமாக எப்போ வந்து வழங்கப்படும் அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக வந்து பேசும்போது சொல்லியிருந்தார். திண்டுக்கல்லில் விழா ஒன்றில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிருக்கு முக்கியமாக எண்ணற்ற திட்டங்கள் இந்த அரசு வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய அரசு மகளிருக்கான அரசாக விளங்குகிறது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதுவரை தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் 800 கோடி பயனாளிகள் மகளிர் உரிமை கொண்ட அதாவது மகளிர் மேற்கொண்டு உள்ளார்கள், அதாவது பயணிகள் மேற்கொண்டு உள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் 1,20,00,000 பேருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 மாதங்களில், அதாவது நோட் பண்ணுங்க, இன்னும் 2 மாதங்களில் அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகையின் கீழ் உதவித்தொகை வழங்க முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் வந்து டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார். அதாவது இன்னும் 2 மாதங்களில் அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து இது சம்பந்தமாக வந்து கூறியிருக்காரு. அதாவது இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம், இந்த 2 மாதத்துக்குள்ள இப்போ புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்கார். ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவரோட இலக்கால இருக்கிறதுனால இது சம்பந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் 1 அல்லது 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் 1,17,00,000 மகளிர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் டீட்டெயிலாக வந்து உறுதி அளிச்சிருக்கார் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து துணை முதலமைச்சர் சொன்னபோல பல்வேறு மாவட்டங்களில் வந்து கலாய்வு ப்ராசஸ் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. இது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கூட வந்து ஷோவும் வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலாய்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு வந்து செய்து வராங்க. இது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து கலாய்வு ப்ராசஸ், அதாவது விஓ அசிஸ்டன்ட் மணிகாரன்னு வந்து சொல்லுவாங்க கிராமத்தில், அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய வீட்டுக்கே வந்து கொடுத்த ஆவணங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கா, உங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியானவர்களா அப்படின்றத வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா எஸ்எம்எஸ் போல கூட வந்து உங்களுக்கு வந்து வரும். முகாமில் குறிப்பாக வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பெறப்பட்டது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த எஸ்எம்எஸ்ஸாக வந்து ஒரு எஸ்எம்எஸும் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் 33 வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு கிரீன் ஸ்மார்ட் கார்டில் அந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி விண்ணப்பம் பெறப்பட்டது நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் கம்பல்சரியாக வந்து வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்னே வந்து அர்த்தம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் அடுத்தது வந்து அதுக்கடுத்த மூவ் என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும், அடுத்த ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்து வரும். இந்த எஸ்எம்எஸ் வராதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு ஒரு சில வாய்ப்பு கம்மி இருந்தாலும் உங்களுக்கு 2வது எஸ்எம்எஸ் 3வது எஸ்எம்எஸ்லாம் வந்து வருதா அப்படின்ற டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிங்க. என்னென்ன எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றது சம்மந்தமாக நம்ம சேனல்லே வந்து வீடியோவில் தம்ப்நெயிலில் டீட்டெயிலாக வந்து பார்த்து நம்ம சேனலோட லோகோ வந்து கிளிக் பண்ணி வீடியோ தம்ப்நெயில் பார்த்தாவே செகண்ட் எஸ்எம்எஸ் என்ன வந்து வரும், தேர்ட் எஸ்எம்எஸ் என்ன வரும் அப்படின்றது சம்மந்தமாக வீடியோலாம் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கும். அதை பார்த்தாவே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிய வந்துடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது, 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆக போகுது, அப்ரூவல் செய்யப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான எஸ்எம்எஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிபிடி ட்ரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ₹1 கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா, பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இல்லைனா உங்களுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து
செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1.10 வந்து இந்த மாதத்திலோ இல்லை அடுத்த மாதத்துலேயே வந்து ஏறுதுன்னா உங்களுக்கு வந்து ₹1000 வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து நிறைய வாய்ப்பு இருந்திருக்குது. இது 15ஆம் தேதி கிரெடிட் ஆகாது, அதுக்கு முன்னதாகவே வந்து கிரெடிட் ஆகும். இப்போ 10ஆம் தேதி 11ஆம் தேதி இது போல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா 16ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு ₹1000 வந்து மாதம் ₹1000 கரெக்டாக வந்து பணம் வந்துடும் அப்படின்றத நீங்களே டீட்டெயிலாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இது போல் எஸ்எம்எஸ் என்னென்ன வரும், அடுத்த எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து ஸ்டேட்டஸ் செக்ஷன் சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கேட்டுன்னு வரீங்க. முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்வோம் அப்படின்றத உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம வீடியோ பார்த்துன்னு வந்தவங்களுக்கு தெரியும். அந்த வெப்சைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதன் மூலயமா கிளிக் பண்ணி எங்கெங்க ஏரியா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியாவில் முகாம் வந்து இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே வெப்சைட்டில் இப்போ தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பழைய வீடியோவில் கூட நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஷன் மூலிமா ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக வந்து செக் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இது இப்போதைக்கு வந்து செயல்பாட்டில் இல்லை, கூடிய விரைவில் வந்து செயல்பாட்டில் வரும். நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது, உங்களோட அப்ளிகேஷன் என்ன நிலைமையில் வந்து இருக்குது அப்படின்ற சம்மந்தமாக உங்களுடைய மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தம் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதனால் டீட்டெயிலாக வந்து ஸ்கிப் பண்ணாத நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக துணை முதல்வர் ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார். அது சம்மந்தமாகவும் 3 முக்கிய தகவல் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து வந்து தெரிவிங்க, நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.